ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. மனமே நம்ம எங்கேயும் எப்போதும் புகழ் சர்வானந்த் அவர்கள் ஒரு பிளே பாய். ஃபாரின்ல சரக்கு முறுக்குன்னு செமையாக வாழ்ந்துட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் 2 பேர் இறந்துடுறாங்க. இறந்து போன ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தான் நம்ம கிருத்தி செட்டி. இப்படி இருக்கும்போது இறந்து போன கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்காப்புல. அந்த குழந்தைய பார்த்துக்கிற பணி ஹீரோ சர்வானந்த் மற்றும் ஹீரோயின் கிருத்தி செட்டி 2 பேரோட கைக்கு வருது. இதில் நம்ம சர்வானந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லைனாலும் வேற வழி இல்லாமல் அற மனசோட ஒத்துக்கிறாரு. இதன் பிறகு என்ன, கல்யாணமான ஒரு ஜோடி ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டாலே பல பிரச்சனை வரும். ஆனால் கல்யாணமே ஆகாத ஒரு ஜோடி ஃப்ரெண்டோட குழந்தைய வளர்க்க ட்ரை பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக ஹீரோயின் 2 பேரும் ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த படத்தில் வில்லன் யாராவது இருக்காரா, அப்படி இருந்தால் அவர் மாஸ் பண்ணுறாரா இல்லை தமாஸ் பண்ணுறாரா, கடைசியாக குழந்தைய பார்த்துக்க வந்த ஹீரோயின் எப்படி ஒரு குடும்பம் ஆகுறாங்க, அந்த குழந்தையோட அப்பா அம்மாவாக மாறுறாங்கன்னு இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு விறுவிறுப்பே இல்லாமல் பதில் சொல்லியிருக்க படம் தான் இந்த அப்பா அம்மா பாசம் தழுவல் படமோ மோசம். தேவதாஸ் பட இயக்குனர் ஸ்ரீராம் ஆதித்யா அவர்கள் இயக்கத்தில் வந்திருக்க இந்த மனமே படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, இந்த விஷயங்கள் சிறப்பாக இருந்தது, இந்தந்த விஷயங்கள் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கலாம்னு பல பாயிண்ட்டுகள் நான் பின்னாடி பேச தான் போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் போயிட்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு வித தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருந்திருக்கும். என்னன்னு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் படம் மட்டும் நம்மளை விட்டு விலகிட்டே இருக்குன்னு நானும் யோசிச்சுட்டே இருந்து படமும் முடிஞ்சிருச்சு. அப்படி படம் முடிஞ்ச பிறகு வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த மனமே படம் 2010 வந்த லைஃப் ஆஸ் வி நோ இட்ன்ற ஹாலிவுட் படத்தோட ரீமேக்னு. முதல் விஷயம் என்னன்னா, நான் இந்த லைஃப் ஆஸ் வி நோ இட்ன்ற ஹாலிவுட் படத்தை பார்த்ததில்லை. அடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் கல்ச்சரில் ஹாரி பாட்டர் படத்தில் வரா மாதிரி இந்த காட் மதர் சீரியஸ் பிளாக்னு எந்த கான்செப்டையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேட்டது இல்லை. அப்படி இருக்கிறதால நண்பன் குழந்தைக்காக தோழியோட குழந்தைக்காக ஹீரோயின் 2 பேரும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றதே முதல்ல ஒத்துக்கும்படியா இல்லை. இதில் நம்ம சர்வானந்தாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு வேண்டா வெறுப்பா இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம கிருத்தி செட்டி பண்ணுற விஷயங்கள் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் அதனோட மைண்டு தான் ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த காலத்திலேயே பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லியிருக்கும் போது இந்த படத்தில் வர கேரக்டரைசேஷனை என்னன்னு சொல்கிறது. சரி, ஹாலிவுட் படத்தை பேஸ் பண்ணி ஒரு கதையை எழுதியாச்சு, யூகேல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தாச்சு, அங்கே போய் அடுத்த ஒரு குழந்தையை அமைதியாக வளர்ப்பது எப்படின்னு புதுசாக ஏதாவது காட்டுவாங்கன்னு பார்த்தா அங்கே எதுவும் புதுசாக இல்லை. அடுத்து படம்னு இருந்தால் ஒரு ஹீரோ இருக்கணும், ஹீரோன்னு இருந்தால் அவருக்கு ஒரு ஃபைட் இருக்கணும், ஃபைட்டுன்னு இருந்தால் அதில் பல பேர் பறந்து அடி வாங்கணும், பல பேர் பறந்து அடி வாங்கணும்னா அதுக்கு அவங்களுக்கு பணம் தரணும், பணம் தரவர் அந்த படத்தோட வில்லனாக இருக்கணும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அந்த வில்லன் ரோலில் நம்ம ராகுல் ரவீந்திரன் அவர்களை கேஸ்ட் பண்ணாங்க பாருங்க. சாமி, யாரு சாமி நீ கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு வந்து வில்லத்தனம் பண்ணுற பேரில் சிரிப்பை வரைகிறேன்னு கேட்டால் இந்த படத்தில் அவரை நடிக்க வச்சதுக்கு பின்னால் ஒரு குறியீடு இருக்குது. அந்த குறியீடு என்னென்னு கடைசியாக பார்க்கலாம். அடுத்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் குழந்தை வளர்ப்பு, செகண்ட் ஹாஃப் தொடங்கினதுல இருந்து காதல் வளர்ப்புன்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே டீல் பண்ணப்பட்டிருக்கும். இங்கே என்னன்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முக்கால்வாசி படம் முடிகிற வரைக்கும் நம்ம சர்வானந்த் அவர்கள் எந்த வேலைக்கும் போகாமல் விதவிதமாக சரக்கு ரகரகமாக பொண்ணுங்கன்னு செம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பார். எங்கே யூகேல செலவுக்கு என்ன பண்ணுவார்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா ப்ரொடியூசரே செலவை பற்றி கவலைப்படாத போது நாம மட்டும் கவலைப்பட்டு என்ன பையன். இப்படி முக்காவாசி படம் வெட்டியா இருக்க இவரை பார்த்து ஒருத்தர், ஏண்டா டேய் வேலை வெட்டி இல்லாமல் இப்படி வெட்டியா சுற்றிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுருவாரு. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்மளால் அயன் பண்ண பேண்ட்டு சட்டை டைலாக மாட்டிக்கிட்டு ஒரு இன்டர்வியூ போவார். போன உடனே அவருக்கு வேலை கிடைச்சிடும், அட்வான்ஸு பேச்சு கிடைச்சிடும், எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா அவர் தெலுங்கு சினிமா ஹீரோ. த ஃபேமிலி ஸ்டார் படத்தில் நம்ம விஜய் தேவரகொண்டா அவர்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே பல மாத சம்பளத்தை அட்வான்ஸாக கேட்பாரு, அதே மாதிரி. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், படித்து முடிச்சுட்டு வேலை தேடி போனால் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை நமக்கு பிடிக்காம 30 நாள் கஷ்டப்பட்டு பல பேர்கிட்ட அசிங்கப்பட்டு ஏன் திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னு எதுவுமே புரியாமல் சம்பள நாளன்னைக்கு சேலரி கிரெடிட்டட்னு ஒரு மெசேஜ் வரும்போது கிடைக்கிற இன்பம் எங்கே இருக்குது. ஆனால் இந்த படத்தில் இவங்க காட்டுற சீன்ஸோட அவுட்கம் ரொம்பவே மோசமாக இருக்குது. அதனால் மற்ற மோசங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சாமிங் ஸ்டார் சர்வானந்த் அவர்கள். இது அவரோட 35வது படமாமா. அவரோட ப்ரீவியஸ் படமான கணம் படத்தில் இவர் ஆஃப் ஆர்டராக நடிச்சிருந்தா சொல்லியிருந்தேன். பட் இந்த படத்தோட கேரக்டருக்கு அல்டிமேட் ஃப்ரீடம் தந்திருக்கிறதால மனுஷன் லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு அந்த கேரக்டரில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா பீரும் பக்காட்டியுமானு நல்லாவே பண்ணியிருக்காரு.
ஆனால் அவரோட கேரக்டர் வெயிட்டாக இல்லாததால் அவரோட பர்ஃபார்மன்ஸும் வேலை வெட்டி இல்லாததாக போயிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம கிருத்தி ஷெட்டி ஒரு சில சீன்ஸில் அழகாக இருக்காங்க, ஒரு சில சீன்ஸில் வேற மாதிரி இருக்காங்க, ஒரு சில சீன்ஸில் க்யூட்டாக இருக்காங்க, இன்னொரு சீனில் கடுப்பு ஏற்றுறாங்க, ஒரு சில சீன்ஸில் நல்லா பேசுகிறாங்க, அடுத்த சீன்ஸில் டியூனை மாற்றுறாங்க. ஆனால் த்ரூ அவுட் த மூவி அவங்கக்கிட்ட காமனாக இருந்த ஒரே விஷயம் அவங்களோட அதிகப்படியான மேக்கப் மட்டும்தான். மற்றபடி ஆக்டிங் வைஸ் எப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதையே இந்த படத்தில் ரிப்பீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் கிருத்தி ஷெட்டி மேடம் நாகலட்சுமி லெவல் ரோலுக்காக வி ஆர் ஆல் வெயிட்டிங் மேடம். இவங்களோட வெண்ணிலா கிஷோர், சீரத் கபூர், ராகுல் ராமகிருஷ்ணா, சிவ கண்டுகுரி, திரிகன், விஜயகுமார், சச்சின் கேடேக்கர் மற்றும் பல நடிகர் நடிகைகள் இந்த படத்தில் நடிச்சிருக்கலாம். பட் இந்த படத்தில் என்ன அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர் என்னமோ குஷின்ற சின்ன பையன் கேரக்டரில் வர விக்ரம் ஆதித்யா அவர்கள் தான். பல இடங்கள்ல அந்த பையன் அந்த ரியாக்ஷன் உண்மையிலேயே செம்ம கியூட்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் விஷ்ணு சர்மா, விஎஸ் குணசேகர் 2 பேரோட ஒளிப்பதிவுமே நீட்டாக இருந்தது. எடிட்டர் பிரவீன் பூடி அவர்கள் ஹீரோவோட கவுண்ட்லெஸ் டியூட்ல கத்திரி போட்டு இருந்தாலே பட டியூரேஷன் பல மணி நேரம் கம்மியாக இருக்கும். ஹேஷம் அப்துல் வகாப் அவரோட இசையில் வர மாண்டேஜ் சாங்ஸ் நல்லா இருந்தது. மற்ற சாங்ஸ் கொஞ்சம் சுமார் தான். பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் இதோட பெஸ்ட்டு கண்டிப்பாகவே இல்லை. கடைசியாக படத்தோட கிராஃபிக்ஸ், கார் சேசிங் சீன்ஸில் வீடியோ கேம் ஃபுட்டேஜ் ஆட் பண்ண மாதிரி கிராஃபிக்ஸ் ரொம்பவே சுமார் தான். அதனால் மோசங்கள் லிஸ்ட்டை நாம் விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். அந்த வகையில் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட கதை ரொம்பவே பழமையான கதையாக இருக்கிறதால இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இதுவாக தான் இருக்கும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனால் அதில் ஹெலிகாப்டர் லேண்டிங், குழந்தைய தூக்கி காட்டி ப்ரொப்போசல், இது எல்லாம் லிஸ்ட்லேயே இல்லாத விஷயங்கள். ஒருவேளை இந்த 2 சீனும் ஹாலிவுட் படத்தில் இருந்திருந்தா கிரெக் பெர்லாண்டி அவர்களுக்கு என்னோட கடுமையான கண்டனங்கள். அவ்வளவுதான். அதெல்லாம் சரி, வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரே குறையாவே சொல்லிட்டு இருக்கியே, படத்தில் பாசிட்டிவே இல்லையான்னு கேட்டால் படத்தில் வர எல்லா சீனுமே தனித்தனியாக பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருந்திருக்கும். உதாரணமாக நம்ம சர்வானந்த் அவர்கள் பக்கத்து வீட்டு பொண்ணோட பண்ணுற விஷயங்கள், அதன் மூலம் நடக்கிற ஆஃப்டர் எஃபெக்ட், இது எல்லாத்தையும் சொல்லலாம். பட் முழு படத்தையும் பார்த்தோம்னா இந்த படம் நம்மளை பல இடங்களில் சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் ஹீரோவோட எல்லா லீலைகளும் தெரிஞ்ச பிறகும் கூட நம்ம ஹீரோட லவ் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குன்னு கேட்டால் வணக்கம் சென்னை படத்தில் நம்ம ராகுல் ரவீந்திரன் அவர்கள் பண்ண வேலையை இந்த படத்தில் நம்ம சிவ கண்டுகுரி அவர்கள் பண்ணும்போது காதலில் என்னடா லாஜிக்கு, தெலுங்கு படம்னாலே ஒரே மேஜிக்னு சொல்லி இந்த மனமே படத்தை நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்தாலாம் பார்க்கலாம். பட் இந்த படம் உங்களுடைய மனசுக்கு மருந்தாக இருக்குமா அல்லது மன வருத்தத்தை தூண்டுமா என்பது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. ப்ராஜெக்ட் கே ஏகேஏ கல்கி 2898 AD படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. டீசரில் இருந்த மாதிரியே இந்த ட்ரெய்லர் நமக்கு பல ஹாலிவுட் படங்களை கண்ணு முன்னால் கொண்டு வந்துட்டு போயிருந்தது. மேலும் பிரபாஸோட லுக்கில் இருக்க இன்கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் இந்த ட்ரெய்லர்லேயே கண்டினியூ ஆகுது. இந்த ட்ரெய்லர் படம் மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாகவே கம்மி பண்ண தான் செய்யுது. பட் எது எப்படி இருந்தாலும் நான் இந்த படத்தை முதல் ஷோ தேட்டரில் போய் பார்க்க தான் போகிறேன். பட் இந்த ட்ரெய்லரில் இந்த கல்கி 2898 AD படத்தோட தமிழ் ட்ரெய்லரில் எனக்கு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளமே பிரபாஸோட டப்பிங் வாய்ஸ் தான். ஒரே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை எல்லா ஹீரோஸுக்கும் டப்பிங் பேச வைக்காதீங்கன்னு நானே பல முறை கோரிக்கை வச்சுருக்கேன். பட் பிரபாஸ் ஈக்குவல் டு பாகுபலி ஈக்குவல் டு பிரபாஸ்னு ஆன பிறகு பாகுபலி கேரக்டருக்கு வாய்ஸ் அந்த அதே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணால் அது கண்டிப்பாகவே படம் பார்க்க போகிற ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். பட் எது எப்படி இருந்தாலும் இந்த கல்கி 2898 AD கலக்கல் ஹிட்டாக ராடி ரிவ்யூவோட நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை நாராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.